அஷ்ரஃப் அலி பேரணாம்பட்டு சேர்ந்த அஷ்ரஃப் அலிங்கிறவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபிக்கு மட்டும் சூரியன் அசர் நேரத்தில் பைத்துல் முகதஸ் வெற்றியின் போது நின்று விட்டதாக புகாரி ஹதீஸ் 3124 முஸ்லிம் ஹதீஸ் 1747 பதியப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ் பற்றி விளக்கவும் அப்படின்னு கேட்குறார். அது என்ன கேட்குறாருன்னு கேட்டால், யூஷான்னு ஒரு நபி இருந்தாங்களாம். அந்த நபி போர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்போ போர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமைக்கு அவங்க எதுவுமே செய்யக்கூடாது, தடுக்க மீன் கூட பிடிக்கக்கூடாதுல்ல. சனிக்கிழமை அவங்களுக்கு ஓய்வு நாள். அப்போ சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா சனிக்கிழமை வந்துடும். அப்போ அந்த போரை முடிக்க வேண்டியிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்தால் வெற்றி பெற்றுடலாம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் வந்துருச்சு. வந்த உடனே என்ன செஞ்சாருன்னா, அந்த நபி அல்லாட்ட கேட்டு என்ன செய்யார், அல்லாஹ் அவருக்காக வேண்டிய சூரியனை நிப்பாட்டி வச்சான் மறையாமல். இவர் அந்த வெற்றி பெற்று வர்ற வரைக்கும் அந்த சூரியன் என்ன செய்யப்பட்டுச்சு, நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு என்கிற கருத்தில் தான் அந்த ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகத்தை படித்தா உங்களுக்கு சொல்கிறேன். கஸா நபியுன், இது புகாரியில் வரக்கூடிய 3124 இந்த ஹதீஸை சொல்லி தான் இது எப்படி இது சரிதானா, இது எப்படி எடுத்துக்கொள்வதுன்னு கேட்குறாரு. கஸா நபியும் மினல் அம்பியாய், ஒரு நபி போர் செஞ்சார், பேர் வரல, பிராக்கெட்டில் என்ன செஞ்சிருப்பாங்க அந்த புகாரில் யூஷா பின் நூன்னு போட்டிருப்பாங்க, ஒரு நபி. அப்போ என்ன செஞ்சார்னா மக்களுக்கு சொன்னார். என்ன செஞ்சார், என்னோட பின்பற்றி போருக்கு வரக்கூடியவங்க கல்யாணம் பண்ணி மனைவியோட சேர வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவன் யாரும் வர வேண்டாம், வீடு கட்டி அறகுறையாக போட்டிருக்கிறவன் வந்துட வேண்டாம், அந்த வேலையை முடிங்க, ஃப்ரீயாக இருக்கிற ஆள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு போகிறார். கூட்டவொன்னே என்ன ஆகுதுன்னு கேட்டால், போர் நடந்துக்கிட்டே இருக்கிறது. அசர் தொழுகை நெருங்கிருச்சு. அசர் தொழுகை நெருங்கினவுடனே அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஃபொக்கால அந்த நபி சொல்கிறாரு, லிஸ் ஷம்சி, சூரியனை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு மாமூரத்துன், நீனும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இயங்கக்கூடியவனாக இருக்கிறாய். வான மாமூருன், நானும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும இறைவா எஹபிசுஹா அலைனா, இந்த சூரியனை நிறுத்தி வைத்து விடு என்று கேட்டார். ஃபஹுபிசத்து, உடனே நிறுத்தப்பட்டு விட்டது. ஹத்தா ஃபத்தஹல்லாஹு அலைஹி, அவருக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்குற வரைக்கும் நிப்பாட்டப்பட்டுருச்சுங்கிறது வருது. வேறு விஷயங்கள்லாம் வருகிறது. இவர் கேட்ட அம்சம் இதுதான். அதாவது சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் மறைஞ்சா இருட்டாக போயிடும், அது அடுத்த நாள் வேறு வந்துடும், சனிக்கிழமையாக போயிடும். அதனால் என்ன செய்கிறதுனா, போர் செய்வதற்காக வேண்டி இறைவா அந்த சூரியனை இன்னும் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டினு சொன்னால் சூரியன் மறையாமல் இருக்கும், நாங்கள் எல்லா வேலையும் முடித்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு கேட்டாராம். அதே மாதிரி அல்லாஹ் செஞ்சிட்டான். இந்த ஒருத்தரை தவிர அவர் யாருக்கும் என்ன செய்யலை, சூரியன் மறையலை என்று சொன்னதாக அந்த மாதிரி ஹதீஸுகள்லாம் வருது. இதை வச்சு தான் அவர் கேட்குறார். முதல்ல என்ன பார்க்கணும்னு கேட்டால், இந்த ஹதீஸ் சரியான்னு கேட்டால், இவங்க அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நம்ம ஏற்றுக்கொள்கிற ஹதீஸே கிடையாது. பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியுது. ஏன் கிடையாது நம்மளுக்கு கேட்டால், இது ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய அடிப்படைக்கும் கொள்கைக்கும் குரானுடைய போதனை, சூரியனை பற்றி குரான் சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் எல்லாத்துக்குமே நடைமுறை உண்மைக்கும் எல்லாத்துக்கும் மாற்றமாக இந்த செய்தி இருக்கிறது. என்ன செய்தி இருக்குன்னா, இப்போ சூரியன் இருக்குன்னு வைங்களேன், சூரியனை சூரியன் ஓடுறதுனாலயா இரவு பகல் வருது? இது நம்மளை மாதிரி ஆளுக்க பேசிக்கிறது ஓகே. ஒரு நபியும் அல்லாவும் பேசக்கூடியதில் எப்படி வரணும், சூரியனாலையா வருது? பூமி சுற்றுறதுனால இரவு பகல் வருதா? அவருக்கு அல்லாட்ட கேட்டால் சூரியன்கிட்ட கேட்டிருப்பாரா, பூமியை நிப்பாட்ட சொல்லியிருப்பாரா? என்ன செஞ்சிருக்கணும், பூமி ஓடிக்கிட்டு இருக்குல்ல, ஓடு நின்றா தான் சூரியன் நிற்கும். சூரியனை போய் நிப்பாட்ட முடியாது. சூரியனை போய் நிப்பாட்டினாலும் பூமி சுழன்று கொண்டு இருந்தால் நேரம் வந்துட்டு தான் இருக்கும். இந்த ஹதீஸில் என்ன துவா செய்கிறாரு அல்லாட்ட, அந்த நபி துவா செஞ்சாராம், இறைவா இந்த சூரியனை கொஞ்சம் நிப்பாட்டு அப்படின்னு செய்கிறாராம். அப்போ சூரியனுடைய ஓட்டத்தினால தான் இரவு பகல் ஏற்படுதா? ஏற்படலை. சூரியன் அப்படி இருந்துக்கிட்டு தான் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அது அது பூமி போய் சுற்றுறதுனால தான் இரவு பகல் இப்படி காட்டுறதுனால. அப்போ பூமியில் அப்படி மகரிபு நேரம் வரக்கூடாது அப்படி பேச்சுக்கு சொல்கிறேன். அந்த சூரியன் மறையாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன? பூமியை நிப்பாட்டணும். பூமி சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, பூமி இப்படி பிரேக் போட்டு நிப்பாட்டணும், பூமியை சுற்ற விடாத. அப்போ பூமி நின்றுச்சுன்னா என்ன ஆயிரும், அப்படியே அந்த சூரியன் இருந்துக்கிட்டே இருக்கும். பூமி சுற்றுறதுனால தான் வெளிச்சம் வருது. அப்போ இவர் அல்லாட்ட என்ன, நபிமார்கள் உண்மையை தான் கேட்பாங்க. அல்லாஹ் பொய்யா சொல்லும்போது என்ன சூரியனை பற்றி கேட்குற, பூமியில் செய்யணும்னு அல்லாஹ் திருத்தமாக செஞ்சுருப்பான். இவர் அதை கேட்குறார், அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான்னு வருது.
அப்படி என்னால் அப்போ என்ன சொல்ல வர்றது, சூரியன் மூலமாகத்தான் சூரியன் மூலம் தான் இரவு பகல் தீர்மானிக்கப்படுதுங்கிற கருத்து அதில் இருக்கிறது. அது சரியில்லைங்கிற ஒரு நுழைக்கணும். ஏன்னாட்டா அப்படி கிடையாது. அது போக வந்து சூரியனை நிறுத்துறதுங்கிறது எல்லாம் செய்வானா, செய்ய மாட்டான். ஏன்னு கேட்டால் அது வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாம் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் ஒரு ஷம்சவளுக்கும் தாய் பைனிங்கிறான். எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் 14வது சூறாவில் 33வது வசனத்தில் சஹர்லக்கும் ஷம்சவல் கமர, சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு எல்லாம் வந்து வசப்படுத்தி பயன்பட செய்திருக்கிறான். தாய் பைனி, இடைவிடாமல் இயங்கக்கூடியதாக. தாயிபுன்னா இடைவிடாமல் இடையே விடலைங்கிறான்ல. இவர் இடைவிட்ட மாதிரி நீ இந்த ஹதீஸ் பிரகாரம் என்ன வருது, நின்றுச்சு. இப்போ அல்லாஹ் சொன்னால் தாய் பைனி, இடைவிடாமல் இயங்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று 14வது சூறாவில் 33வது வசனத்தை சொல்கிறான். அதே மாதிரி வந்து இந்த சூரியனுடைய ஓட்டத்திற்கு வந்து அதுக்கு ஒரு அஜலுன் முசம்மா, அது குறிப்பிட்ட ஒரு காலத்தை நிர்ணயிச்சிருக்கான். அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சஹர ஷம்ச ஒல் கமர குல்லுன் எஜிரி இல்லை அஜலின் முசம்மா, சூரிய சந்திரன்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த காலம் வரைக்கும் அது ஓடும், அது நிறுத்தப்படாது. ஓடுற மாதிரி தான் எல்லாம் நினைஞ்சிருக்கிறான். அந்த மாதிரி உள்ளதுன்னு 31வது சூறாவில் 29வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து யாசின் சூறாவில் இருக்கிறது ஒலல்லைலு சாபிக்குன் நஹார், இரவு பகலை முந்தாது, பகல் இரவை முந்தாதுன்னு சொல்லி காட்டுறான். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா இரவு பகல் மாறிடுச்சா இல்லை, நேரம் மகரிபு வந்துருச்சு. மகரிபு வந்தும் மகரிபு வரலை என்று சொன்னால் பகல் வந்து இரவை முந்தி விட்டதுன்னு அர்த்தமாகுது. நிப்பாட்டி வச்சா சூரியன் மறைய போகுது, நிப்பாட்டி வச்சுட்டேன்னு வைங்க, அது வந்து இஷா வரைக்கும் நேரமாயிரும், இரவாயிரும். ஆனால் இரவாக இருக்காது. இப்போ அப்போ இரவை விட பகல் முந்தி விடுகிறதுன்னு சொல்கிற நிலைமை ஏற்படுது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால் ஒலல்லைலு சாபிக்குன் நஹார், இரவு பகலை முந்தாது, பகல் இரவை. இது எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கலாம். அப்போ பகல் இரவை முந்தாதுங்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் இப்போ வந்து முந்துது. இப்போ பகல் நேரத்தை வந்து பகலுக்குரிய நேரம் பகலாக இருக்கணும், இரவுக்குரிய நேரம் இரவாக இருக்கணும். இப்போ என்னென்னு கேட்டால் இரவு வந்துருச்சு, ஆனாலும் பகல் முந்திக்கிட்டு நிற்கிது. அப்படி வராதுன்னு எல்லாம் சொல்லி காட்டினா 36வது சூறாவில் 40வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அப்போ இப்படியான பல வசனங்களில் குரானில் இருக்கிறது. ஓடிக்கொண்டே இருக்குது. சஹர சம்ச உல் கமர குல்லும் எஜரிலி அஜலி முசம்மா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சூரியன் ஓடிக்கொண்டே இருக்குன்னு. அப்போ சூரியனுடைய இயக்கத்தை வந்து நிறுத்தவே மாட்டான்ல. அது லட்சக்கணக்கான மைல் வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை போய் நிறுத்தினாலும், பேச்சுக்கு நிறுத்தினாலும் அந்த இரவு பகல் மாற்றத்தை மாற்றம் ஏற்படாது. சூரியன் ஓடுதில்ல, அப்படி நின்றுருக்கும்போது பூமி திரும்பும்ல, அது மகரிபு வரத்தான் செய்யும். சூரியனை பிடிச்சி நிப்பாட்டினாலும் பூமி தன் சுழற்சியை நிறுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால், அது நிறுத்தி விட்டால் என்ன ஆயிரும், அந்த சூரியனை நிப்பாட்டுறதுனால பகல் நேரம் நீடிக்காது. சூரியனை ஓடிக்கிட்டு இருக்கல, நிப்பாட்டி வச்சா சூரியனை இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி நிப்பாட்டி வச்சுட்டோம். நிப்பாட்டி வச்ச பிறகு பூமி என்ன செய்யுது, அது சுழண்டுக்கிட்டே இருக்கும், அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்போ தன்னால் மறைஞ்சிடும், மறைய வேண்டிய நேரத்தில் மறைஞ்சிடும். ஒரு மகரிபெல்லாம் வராமையெல்லாம் இருக்காது. அப்போ இந்த சூரியனை நிப்பாட்டுவதனால் மகரிபு வராமல் இருக்குமா, முதல்ல வந்துடத்தான் செய்யும். சூரியன் மறைய வேண்டிய வேணா பூமி சுற்றுதில்ல, எதை செய்யணும், எதை செஞ்சால் அதை செய்யணும், அதை செஞ்ச மாதிரி தெரியலை. பூமியை பிடிச்சி நிப்பாட்டணும்னு சொன்னால் சூரியன் ஓடட்டும், ஓடாமல் இருக்கட்டும். பூமியை பிடிச்சி நிப்பாட்டிட்டோன்னு வைங்களேன், சுற்றலைன்னா அப்படியே வெளிச்சமாக இருக்கும், சுற்றுனா மறையும் கூடும். அப்போ பூமி சுற்றுறதை வைத்துத்தான் இரவு பகலுங்கிற விஷயம் இப்போ நம்ம காலத்துக்கு ஒரு எல்கேஜியாக இருக்குது. படைத்த இறைவனுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அறிவீனமான ஒரு உத்தரவு சூரியனுக்கு போடுவானா, இவருக்கு உதவி செய்ய நினைத்தால், இவருக்கு உதவி செய்ய நினைத்து அந்த பகல் நீடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தால், பகலாக நீடிக்கணும், சூரியனுக்கு போட வேணாம், நான் பூமிக்கு கட்டளை போட்டுக்கிறேன் அப்படின்னு வந்தால் அது உண்மைன்னு வருது. உண்மைக்கு மாறாவில் இருக்க சூரியன் போய் நிப்பாட்டினா எப்படி வந்து உங்களுக்கு வந்து பகல் நீடிக்கும்? சூரியனுடைய மறைவை எப்படி மறைவு என்பதெல்லாம் நம்ம பார்வைக்கு தான் மறைவு. உங்களுக்கு சூரியன் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறது, பூமி சுற்றுறதுனால தான் மறைவு உதித்தெல்லாம் வருகிறது. அந்த ஒரு அடிப்படை விஷயத்துக்கு மாற்றமாக இது இருக்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அப்படி ஒன்று நிறுத்தணும்னு வைங்களேன், நிறுத்தணும்னு சொன்னால் உலகமே புரண்டும். அதாவது இப்போ அவருக்கு மட்டுமா இப்போ பகலாக இருக்கேன், நிப்பாட்டி வச்சுட்டோம்னு பேச்சுக்கு பூமியை நிப்பாட்டியாச்சு, பகலாயிருச்சுன்னா அந்த ஒரு நபி இருக்கிற அந்த ஊரில் மட்டும்தான் பகலாக இருக்குமா? உலகத்தினுடைய எல்லாருடைய காலமும் மாறி போயிடும். எல்லாருக்கும் என்ன ஆயிரும், ஒருத்தன் லொஹராக இருக்குமா, லொஹர் நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அவனுக்கு. ஒருத்தனுக்கு சுபுகாக இருக்குமா, இதை நீடித்தோம்னா எல்லாம் நீடிக்கும்ல. இது ஒரு மணி நேரத்துக்கு நிப்பாட்டி வச்சுட்டோம்னு சொன்னால் பூமியை சுற்றாமல் சூரியன் தான் வருது. அதில் பேச்சுக்கு பூமின்னு வச்சுக்கிட்டு பேசுவோம். சரியான வார்த்தையை சொல்லியிருந்தால் கூட பூமின்னு வைத்து கொண்டால் கூட பூமி எப்படி நிப்பாட்டி வச்சுட்டோம் என்றால் நமக்கு அசராகவே நிற்கிதா, அவனுக்கு லோகராகவே நிற்கும்.
அவனுக்கு மகரிபு மகரிபாக நிற்கும், ஒருத்தனுக்கு இஷா இஷாவாக நிற்கும், ஒருத்தன் சுபு அது நின்றுக்கிட்டே இருக்கும், சுபு சூரியன் உதிக்கவே செய்யாது. அப்படின்னு சொன்னால் உலகமெல்லாம் மாறி ஒரு தடம் புரண்டு போயிருக்கும். அப்படியான ஒரு விஷயங்கள் நடந்திருந்தால் உலக அதிசயங்கள் ரெக்கார்டாக எழுதி வச்சுருப்பாங்க. இவருக்கு மட்டும் ஒரு ஏதாவது செஞ்சால் அது ஒரு தனி விஷயம். இது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. பகல் இரவு நிப்பாட்டுறது விஷயம் வந்து ஒரு ஏரியாவுக்கு நேரம் ஒரு அப்படியே வரும் கிடையாது. பகல் இரவு என்பது பூமிக்கு பூராவுமே சேர்ந்த ஒரு சுழற்சி. ஒரு இடத்தில் ஏற்படுற மாற்றம் உலகத்தையெல்லாம் பாதிக்கும். ஒரு இடத்துல ஏற்படுற மாற்றம் அந்த இடத்த மட்டும்தான் பாதிக்கும் என்ற மாதிரி வந்து பூமியுடைய அமைப்பு அமைக்கப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இவருக்காக வேண்டி சூரியனை நிப்பாட்டி மகரிபு நேரம் சூரியன் மறையாமல் அல்லாஹ் காப்பாற்றி போர் செய்வதற்கு நீண்ட நேரத்தை எல்லாம் கொடுத்தான் என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும்? இவருக்கு மகரிபு அசர் நீடித்த மாதிரி ஒருத்தனுக்கு லோகர் நீடிக்கும். ஒரு உலகமெல்லாம் இது வரலாற்றில் பேசப்பட்டிருக்கும். அந்தந்த ஊரில் திடீரென்று ஒரு நாள் எங்களுக்கு காலை நேரம் ஒரு 2 மணி நேரம் அதிகமாக ஆனது, பகல் நண்பகல் நேரம் 3 மணி நேரம் அதிகமாகிவிட்டதுன்னு எவ்வளோ நேரத்துக்கு கொஞ்சம் தெரியல, அவ்வளோ நேரத்துக்கு நீடித்தது என்று ஒவ்வொருத்தனும் வரலாற்றில் எங்கேயாவது ஒருத்தன் எழுதி வச்சு அதிசயமாக உலகத்தில் இது பேசப்பட்டிருக்கும். அப்படி நடந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் இது வந்து அல்லாஹ் செய்வானா முதல்ல அஷம்சு ஒல் கமர் பி ஹுஸ்பான், காலம் காட்டியாக சூரியனை சேர்ந்து அல்லாஹ் தந்துருக்க கரெக்டாக காட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ காட்டாமல் சிதைச்சிடறான் நல்லாவே சிஸ்டத்தையே. இவருக்கு உதவி செய்ய போகிறேன்னு இவருக்கு மட்டும் நிப்பாட்டுற மாதிரி செஞ்சால் பரவாயில்லை. அப்படிப்பட்ட காரியம் இல்லை இது. இவருக்கு அப்படியே அந்த இடத்துல மேகத்தை இறக்குனது, வேறு ஏதாவது மழை இறக்குனது, அப்படியான காரியத்தை செஞ்சால் அந்த பகுதியில் உள்ளது அடுத்த பகுதியை பாதிக்காது. இவருக்கு செஞ்சு கொடுத்த வேலை என்ன இருக்குது? அப்படிப்பட்ட வேலை கிடையாது. சூரியனுடைய அந்த வெளிச்சத்தை நிப்பாட்டுறது என்று சொன்னால் அப்போ உலகம் பூரா தான் மாறி போயிடும், உலகம் பூரா ஸ்தம்பிச்சிடும். அப்போ உலகத்துக்கு பூரா உரிய நேரத்தை காட்டாது. ஆனால் சூரியனையும் சந்திரனை எல்லாம் எதுக்கு படைச்சிருக்கிறான்? அஷம்சு பல் கமர் பி ஹுஸ்பானின், சூரியனையும் சந்திரனையும் காலம் காட்டியாக எல்லாம் படைத்திருக்கிறாங்க போது காலம் காட்டலையே, இவருக்கும் காட்டலை எவருக்கும் காட்டலை. உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்குமே தப்பான டயத்தை காட்டி விட்டது. தப்பான டயத்தை காட்டுறக்கால சூரியனை படைத்தான். யாருக்கு சரியான நேரத்தை அந்த ஒரு நாள் காட்டியிருக்காத? எல்லாம் மாறி எல்லாம் காலண்டர் பூரா மாறி போயிருமே. எல்லாமே 2 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லாத்துக்குமே காலண்டர் மாறிக்கணும், வழங்குதா? அது மாதிரியாக வந்துடும். எத்தனையோ நோன்பு திறக்க வேண்டி இவருக்காக வேண்டி எத்தனையோ நோன்பு திறக்கிற நேரத்தை ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருப்பான். இவரை விட்டுருங்க, எல்லாம் அந்த மக்களுக்கு நோன்பு கடமையாச்சுல, அவன் ஏன் 2 மணி நேரம் இவருக்கு வேண்டி கூடுதலாக பட்டினியாக கிடக்குன்னு மறைஞ்சால் நோன்பு திறப்பான். நீனு பட்டினியாக கடை. அதே எப்படி எல்லாம் செய்வான்? அவருக்கு ஒரு எத்தனை போல் மகரிபு தொழுக வேண்டிய நேரங்கள் இருக்கும். அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குல்ல. அதனால் இந்த செய்தி வந்து பேசிக்கே கிடையாது, இப்போ நடக்க முடியாது. ஏன்னா அதிசயில் வந்தாலும் இது இஸ்ராயலியத்தில் யூசுப் நபின்னு வர்றதுனால அவங்க பைசவர்கள் வந்து அவங்க இதில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதை கேட்டு ரசூல்லா சொன்னதாக யாராவது கூட குறை விளங்கி அப்படி சொன்ன விஷயமா இருக்குமே தவிர இதெல்லாம் அந்த அவங்களுடைய யூத கதைகளில் உள்ளது. இதெல்லாம் யூசுப் நூன் விஷயமெல்லாம் அப்படி வந்ததுனால இருக்குமே தவிர அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்னா அந்த முதல் விஷயம் இந்த கட்டளை தப்பான கட்டளையாக இருக்குது, விளங்குதா? அது அல்லாஹ் வந்து காலம் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்க போகிறான். அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஓடும் போகிறான். இரவு பகல் வந்து எதையும் முந்த முடியாது. அதுக்குரிய நேரத்தில் அது இருந்துக்கிட்டே இருக்குமே தவிர இரவை பகல் முந்தி கொண்டு வந்து விட்டது, பகலை இரவு முந்தி கொண்டு வருவது என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால் காலம் வரைக்கும் ஓடும்னு வர சொல்லி காட்டுறான். தொடர்ந்து இயங்கும் போகிறான். சூரியன் சந்திரன் என்ன செய்கிறது? தொடர்ந்து இயங்கும். இது கொஞ்ச நேரம் நிப்பட்டு வச்சு இயங்கலன்னு ஆயிடுத, தொடர்ந்து இயங்கும்னு ஆகிறான். அப்போ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனாலையும் அதை விட அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால் சூரியனை நிறுத்துறதுனால இவர் சொன்ன விஷயம் ஏற்படாது. சூரியன் அப்படி நிப்பாட்டி வச்சதுனால அந்த பகல் இரவு மாறாமல் இருக்குமா? நிப்பாட்டி வச்சாலும் ஓடுனாலும் இது பூமி சுத்தினா மாறிக்கிட்டு தான் இருக்கும். சுழலக்கூடிய ஒரு வெளிச்சத்தை நோக்கி ஒரு பொருளை வச்சாலும் சரி, சுழலாத நிற்காட்டு பொருளை வச்சாலும் சரி, சுற்றி விட்டீங்கன்னு சொன்னால் பாதி வெளிச்சப்படும், பாதி வெளிச்சம் படாமல் இருக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது உண்மைக்கு மாற்றமாக இருக்கிறது, சாத்தியமற்றதாக இருக்கிறது. நபிமார்கள் வந்து உண்மைக்கு மாற்றமான ஒன்றை பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஏதோ ஒரு கதை தான், வழங்குதா? அதனால் இது வந்து நேரத்தை நிப்பாட்டி வைக்கிறது முடியாது. இதே மாதிரி ரசூல்லா அலி ரலியல்லாஹு நிப்பாட்டினதாக ஒரு செய்தின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரே மாதிரி கான்செப்ட் தான். ஒரு ஏரியாவுக்கு ஒரு பகுதிக்கு உதவி செய்கிறதா இருந்தால் உலகத்தையே ஸ்தம்பிக்கிற ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. ஒரு ஏரியாவுக்கு சேர்ந்தா என்ன செய்யணும்? ஒரு கஷ்டப்படுறாரா, மலையை இறக்கி வச்சு ஒரு உதவி செய்யலாம். அல்லாஹ் வெயில் ஜாஸ்தியாக இருக்குதா, அந்த இடத்துல ஒரு மேகத்தை நிப்பாட்டி அல்லாஹ் வந்து அப்படி செஞ்சான்னு சொன்னால் அது அந்த ஏரியாவை மட்டும் உள்ள விஷயமாக அடைக்கணும். சூரியனுடைய உதித்தலையும் மறைத்தலையுமே ஒரு பகுதிக்கு மாற்றணும் என்று சொன்னால் அனைத்து பகுதிக்கும் மாறிவிடும். ஒரு பகுதிக்கு மட்டும் மாறி வர அது ஒன்று தானே அனைத்தும் தீர்மானிக்குது. அந்த பூமி அந்த சுழற்சி தானே தீர்மானிக்கிறது. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் வேகமாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பூமியை
நீங்கள் வந்து ஒரு இடத்துல நிற்கிறதா நிப்பாட்டினீங்க சடன் பிரேக் அடிச்சிங்கன்னு சொன்னால் எல்லா பொருளும் தூக்கி எறியப்பட்டு போயிடும். அதானே செய்ய முடியும். நிப்பாட்டுறதா இருந்தால் சும்மா அது எத்தனை மைல் வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது பூமி, அதை பிடிச்சி நிப்பாட்டினா என்ன செய்யணும்? ஒரு வேகமாக ஒரு நான் 100 கிலோமீட்டர் காரை நிப்பாட்டினா என்ன செய்யும்? எல்லாம் தூக்கி எறிஞ்சிருதுல. இது பல்லாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய பூமி பிடிச்ச தடக்க நிப்பாட்டணும்னு சொன்னால் மலைகள்லாம் தூள் தூள கேமத்தினால நடக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுலாம் அன்றைக்கி ஏற்பட்டு போயிருக்கும். சும்மா சாதாரண விஷயமா இது? இதை போய் நிப்பாட்டினா அதனுடைய விளைவுலாம் என்ன ஏற்படும்? அதெல்லாம் ஏற்பட்டிருக்கணும்ல. எங்கேயாவது பூமியெல்லாம் தூள் நொறுங்கி போயிருக்கணும், தூக்கி வீசப்பட்டிருக்கணும். திடீர்னு பிரேக் அடித்தா தான் நடக்கும். அப்படியெல்லாம் உள்ள விஷயத்தை போட்டு என்ன விளையாட்டு போக்கில் என்ன செய்கிறாங்க? இதை ரசூல்லா பேரில் இட்டு கட்டி சொல்லியிருக்கிறாங்க. இது ரசூல்லாவை சொல்லியிருக்கவே முடியாது. இந்த மாதிரி செய்திகளுக்கு மார்க்கத்தில் சம்பந்தம் கிடையாது. இதுக்கு தனி விஷயம் என்ன செய்வாங்க? ஹதீஸ் அறிவிப்பாளர்னு பேசுவாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. இதுக்கெல்லாம் பேசுவாங்க. என்ன செய்வாங்க? இப்போ அவங்க அறிவை கொண்டு சிந்திக்கிறார். அறிவை சிந்திக்கிறது நல்லா தந்திருக்கிறான். அறிவை கொண்டு பேசுகிறாரு. ஆமாம், அறிவை கொண்டு பேசினா தப்பா? அறிவை கொண்டு தானே நீ சிறந்தவனாக இருக்கிற. மனுஷனை எல்லாம் படைச்சது அறிவை கொண்டு தானே படைச்சிருக்கிறான். ஆடு மாடை படைச்சிட்டு போயிருப்பானா? இல்லாட்டி நம்மளை ஆடு மாடை ஆக்கியிருந்தான்னா அறிவை கொண்டு சிந்திக்காமல் இருப்போம். அல்ல அறிவை தந்திருக்கும்போது சிந்திக்கிறது தான் தந்திருக்கிறான். இந்த ஆன்சர் பண்ணுப்பா. அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய அறிவை அல்லாஹ்வுக்கு அறிவற்றமன்று ஆக்கிற மாதிரி பேசுகிறீங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்லையா? அல்லாஹ் வந்து அறிவுக்கு மாற்றமான பொருத்தமில்லாத ஒன்றை செஞ்சுருக்காங்கிறீங்க, அது பரவாயில்லையா? அப்போ அல்லாஹ்வுக்கு ஒரு இது வந்தாலும், அல்லாஹ்வுடைய மகத்தான ஞானத்துக்கு மாற்றம் வந்தாலும் சரி, நபிமார்களுடைய ஞானத்துக்கு மாற்றம் வந்தாலும் சரி, அதை பற்றி பரவாயில்லை. உங்களுக்கு எது வேணும்? அறிவிப்பாளர் தான் வேணும். அறிவிப்பாளர்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்ற. அதனால் அது மாதிரி திட்டுவாங்களே தவிர ஆன்சர், ஒழுங்கான ஆன்சர்லாம் இதுக்கு தர